வருஷம் என்ன கவிதை பாட போறாங்கன்னு பார்க்கலாமா? சிகாகோ தமிழ் சங்கத்திற்கு, சிகாகோ வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு என் உளமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலின் அடையாளம் உழவர் திருநாளோ, செங்காயிற்றை வணங்குவதோ, தெருவழைத்த கோலமோ, கண்ணலோ, கண்ணுப்பிள்ளை கொத்தோ அன்று. எம் மகாகவி பாரதி கையின் செங்கோலாய், உலகவாழ் தமிழர்களின் செயற்கைக்கோளாய், உண்மத்தவர்கள் உள்ளத்து அறச்சீற்ற ஒளியாய், முதுகாலம் தொட்டு ஒலித்த செம்மொழியாம் எம் தமிழ் மொழியாம். மரபியல் வல்லுநர்கள் தமிழர்களின் மரபணுவை ஆழ்ந்து ஆராய்ந்திருப்பார்கள் எனின் அதன் வடிவம் தமிழின் ரகரத்தை ஒத்து இருக்குமானால் வியப்பேதும் இல்லை. அந்த தமிழை, தமிழ் அன்னையை, தமிழ் அணங்கை பற்றி இதோ நான் ஏற்றிய யாப்பு. அமிழ்தறியா மாதர்த்தம் தமிழறிந்தால் போதும், பார்க்கடலையும் தேவர்களையும் அரக்கர்களையும் தூது சொல்ல வேண்டாம். அவள் தெளிதேனோ தேமாவோ, கடிமணம் வீசும் தென்மதுரை பூங்காற்றோ, மயில்பீலியின் மென் வருடலோ, யாழியின் வன் பிளிரோ, அவள் கள்ளருந்திய அவ்வை சொன்ன மொழி மண்மயக்கும் கண்ணல் மொழி. குறுமுனியன் அகத்தியம் புரட்டினால் அவள் அழகின் ஆழமும் அகலமும் உயரமும் நீளமும் புலப்படும் புவி அதிசயம். பண்ணும் பாட்டும் மின்னும் மணிகளாய் பூட்டிய அவள் செல்வச்சி மாட்டி. ஐந்தினையாளும் அவள் அரும்பெரும் கிழத்தி. மௌவலின் காமையொத்த அவள் இதழின் சுழிப்பில் இன்னும் கிறங்கி கிடக்கும் உலகின் 1000 மொழிகள். ஆம்பல் அனிச்சம் வெற்றி என அவள் மணிச்சிகையில் இருக கட்டி, இருவாட்சியும் சண்பகமும் அவள் சடை நெகிழ் நீல. 5 காப்பியங்களை செங்கழுத்தில் சிந்தாமணியாய், சங்கக்கழுத்தில் சங்கக்காலில் குண்டலமாய், துடியிடையில் மணிமேகலையாய், தலுக்கரம் தாங்கும் வளைவியாய், சிங்கார சிலம்பு அணிந்து அலந்து 8 வைத்து அலட்சிய நடை போடுகிறாள் அவள் ஆளும் 5 நாட்டை. குறிஞ்சியாம் முல்லையாம் மருதமாம் நெய்தலாம் பாலையாம், காந்தல் மேல் திரளினளாய், கருங்கவுளை கண்களை உடையவளாய், பசலை நோய் பற்றுபவளாய், புளிச்சாரும் நீரும் மாக்கும் கனவை கலைத்த சேவலை சபிக்கும். தலைவனுடன் கலவி இன்பம் துய்த்த கனவை கலைத்த சேவலை சபிக்கும். இடைமணி மேகலை தொலைக்கும் தையல் நாயகி அவள் காதல் தலைவி. செம்புல நீரில் தன் காதல் காணும் செம்மூதாய் பூச்சிகளை பரிசலிக்கும். அஞ்சிரை தும்பியிடம் அலமலாவும் ஆழியின் ஊனை வெறும் கரம் கொண்டுடைக்கும். களிர்கள் நிரப்பிய நீரையொத்த மனம் படைக்கும். வெண்மழை கவை இழந்து மலை நாடன் அவள் காதல் தலைவன். அறம்பொருள் இன்பம் சொல்ல மூத்தோன் வள்ளுவன். அவள் அழகை முருகை பாட அவ்வை. அடியடியாய் விளக்கி அவளை ஆர்ப்பரிக்க தொல்காப்பியர். அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, பரிபாடல், 10 பாட்டு, 10 இப்படி அவள் பால் மையல் கொண்டு பாடிய பட்டியல் ஏராளம். ஒரு விசை ஒரு முறை திருப்பி பார்த்தால் நீங்களும் நானும் இன்னும் விரும்பி படித்தால் நீளும் பட்டியல். வாருங்கள், அமெரிக்க ஆங்கிலவையில் தகிக்கும் நீங்கள் தமிழ் தெருவின் கீழ் கொஞ்சம் இளைப்பாருங்கள். அவள் மரக்கிளைகளில் வடியும் தமிழ் முக்கணி சாட்டை பருகி கொஞ்சம் களைப்பாருங்கள். அப்போது பாரதி தந்த பாவேந்தன், பாரதிதாசன் சொன்ன மொழி உங்களுக்கு விளங்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். வணக்கம்.
ஓ, இதுக்கு பேர் தான் தமிழ் மழையா? கவிதை மிக அருமை கவிதாயினி அவர்களே. ஜோன்னு கட்டின தமிழ் மழைக்கு எல்லாரும் ஒரு முறை ஜோன்னு கைத்தட்டுங்க பார்ப்போம். மணிமேகலை, எவ்வளோ நாளாலும் கெட்டு போகாத ஒரு தானியம் இருக்கு. அது நம்ம தமிழருடைய பாரம்பரியமான தானியம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வரகு தானே? நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் கலசத்தில் கூட வரகு தான் வச்சிருப்பாங்களாம். அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குதான். ஊரில் எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும், வெள்ளம் வந்து ஊரே அழிஞ்சாலும் இந்த வரகை எடுத்து பயிரிட்டு சாப்பிடலாமா? ஏன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்குமா. அடுத்து வரப்போறவங்களும் அறுவடை பண்ணி பொங்கலை கொண்டாட ஆடி பாடி நம்மளை கிராமத்துக்கே அழைச்சிட்டு போக வராங்க. அனு, கீதா ஜெகதீஷ், கார்த்திகா குமாரவேல் மற்றும் லாவண்யா மோகன்.